லஞ்ச் இன்னைக்கு ரொம்பவே சிம்பிள் தான். லெமன் சாதம், இதுக்கு சைடிஷாக மசாலா கொண்டக்கடலையும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது ரெண்டுக்குமே ரொம்ப குறைவான டைம் தான் செலவாகும். அரை மணி நேரத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். லெமன் சாதத்துக்கு இந்த மசாலா கொண்டக்கடலை செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கடாயில் கொஞ்சமாக ஆயில், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு கட் பண்ண பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிட்டு 2 பரட்டு இறக்குனா மசாலா கொண்டக்கடலை ரெடி. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் போல் கோவிலுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். நக்ஷுக்குட்டி நல்லா சேலை கட்டுறீங்கம்மா, சூப்பராக இருக்குமா சேலைன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருந்தா. நான் வாரத்தில் ஒரு தடவையாவது கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். பக்கத்தில் இருக்க முண்டக்கன்னியம்மன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியும் கூட. விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு அம்மனையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.